வணக்கம் சலாமி. அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூர் விதானசௌதாவில் சற்று முன் இந்த வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. அதாவது நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலுக்கு கர்நாடக மாநிலத்திலிருந்து 4 உறுப்பினர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். அவர்களது பதவிக்காலம் நிறைவு பெறுவதை ஒட்டிதான் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இதில் ஏற்கனவே 4 பேர் அந்த உறுப்பினர் உள்ளவர்கள் யார் என்று பார்த்தால் மத்திய தொழில்நுட்பத்துறை அமைச்சரான ராஜீவ் சந்திரசேகர், நசீர் ஹுசேன் சந்திரசேகர் மற்றும் ஹனுமந்தே ஆகியோர் ஆவர். இவர்களின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் மாதத்துடன் நிறைவேறுவதையொட்டிதான் இன்றைய தினம் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று இந்த தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. அதாவது ஒரு உறுப்பினர் தேர்வு பெற 45 எம்எல்ஏக்களின் வாக்குகள் தேவை. 4 இடங்களுக்கு ஆனால் 5 பேர் போட்டியிடுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வேட்பாளர்களாக அஜய் மக்கான், சந்திரசேகர், நசீர் ஹுசேன் ஆகிய 3 பேரும், பாஜக சார்பில் நாராயண பண்டேக்க என்பவரும், மதச்சார்பற்ற ஜனதாதளம் சார்பில் குபேந்தர் ரெட்டியும் போட்டியிடுகிறார்கள். அதாவது எம்எல்ஏக்களின் பலம் என்று பார்த்தால் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் பலம் 135 இருந்தது. இருப்பினும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் ஒரு எம்எல்ஏவான வெங்கடப்ப நாயக் என்பவர் காலமாகியுள்ள தொடர்ந்து தற்போது சட்டசபையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் பலம் 134 உள்ளது. இதில் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் 3 வெற்றி பெறுவார்கள் என்று தெரிகிறது. அதேபோல் பாஜகவை பொறுத்தவரை 66 எம்எல்ஏக்கள் அவர்கள் வசம் உள்ளனர். அதில் 45 பேர் வாக்களித்தாலே பாஜக வேட்பாளரும் வெற்றி பெறுவார். மதச்சார்பற்ற ஜனதா தளத்தை பொறுத்தவரை 19 எம்எல்ஏக்கள் தான் அவர்கள் வசம் உள்ளது. இதில் பாஜகவும் மதச்சார்பற்ற ஜனதா தளமும் கர்நாடகத்தில் தற்போது அரசியல் சூழ்நிலை காரணமாக இணைந்துள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியுள்ளது. மொத்தம் 223 எம்எல்ஏக்கள் இந்த வாக்குப்பதிவை இன்று மாலை 4 மணி வரை செலுத்தலாம். இவர்கள் வாக்கு அளித்த பிறகு அவர் யாருக்கு வாக்களித்தார் என்பதை அங்குள்ள அந்த தேர்தல் மேற்பார்வையாளர் காட்டிவிட்டு தான் அந்த பெட்டியில் போட முடியும் என்ற சூழ்நிலை கூட உள்ளது. தற்போது இதற்காக விதானசௌதாவை சுற்றிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஒரு கட்சியின் எம்எல்ஏக்களை இன்னொரு கட்சிக்காரர்கள் அதாவது இழுத்து விடுவார் என்ற கோணத்திலும் தற்போது அந்தந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் தொடர்ந்து பாதுகாப்பும் மற்றும் அவர்களுக்கு தேவையான வசதிகளும் செய்து வந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இதற்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கி நடந்து வருகிறதுங்க. சொல்லுங்க.